ஹாய் ஆல், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய விதத்துல ஆண்டவர் நமக்கு அவரோட செட்டைகளின் கீழே வச்சு நமக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த உதவிகள் எல்லாம் நமக்கு நினைக்கும் போது நம்ம மனசுல ஒரு பாட்டு ரைஸ் ஆகும். அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? அவர் செட்டையின் கீழடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆமா, அருமையானவர்களே, நமக்கு நிறைய இன்னல்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். ஆனா அனுமதிக்கும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அவருடைய செட்டைகளின் நிழல்ல நம்மளை வச்சு பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. இது அருமையா ஒரு வேறு வார்த்தையில கூட ஆண்டவர் நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது என்ன தெரியுமா? சங்கீதம் 91 அதிகாரம் அதுல 1 வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மீட்டு தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமா, அருமையானவர்களே, நமக்கு நிறைய சோதனைகள் வந்தாலும் அவருடைய செட்டைகள் கீழே நமக்கு எப்பவுமே ஒரு மறைவு இருக்கு. ஸோ அதுல மறைவா நம்மளை இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு இருந்த எபினேசரை நன்றி சொல்லி நம்ம பாடாம இருக்கலாமா? ஆமா, இப்பயும் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. அதை நினைச்சு நீங்க நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து பாடணும். யோபு ஒரு பைபிள் கேரக்டர்ல ஒரு பர்சன் இருக்காங்கல்ல. ஸோ அந்த யோபுவோட லைஃப்ல பாருங்க, நிறைய சோதனைகள் அவருக்கு வந்துச்சு. ஆனா அந்த சோதனையிலையும் ஆண்டவர் அவர் விட்டு பிரியாம இருந்தாரு. அதாவது யோபு ஆண்டவரை பிரியாம இருந்தாரு. இருக்கும்போது அவருக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரை பலப்படுத்தினார்ல, அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்ல. இப்பயும் உங்க வாழ்க்கையில அவர் தராம போயிருவாரா? எந்த சோதனையில இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேனே, எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு நிக்கிறேனே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருக்கீங்களா உங்க மனசுல? இன்றைய சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த அந்த காரியத்தை நினைச்சு நீங்க துதித்து பாடி அவருக்கு நன்றி சொன்னீங்க அப்படின்னா அவரு கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவர் கண்டிப்பா யோபுவை போல உங்களை உயர்த்துவாரு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஆமென்.